என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சங்கீத தியான நேரத்திற்கு உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தியானிக்கிற இந்த சங்கீத தியானம் உங்கள் வாழ்வில் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது என்று நான் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கின்றேன். ஒரு எளிய செய்தியை ஒவ்வொரு சங்கீதத்திலும் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறீர்கள். கற்றுக்கொள்கிற இந்த செய்தியை நீங்கள் பிறருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்பாய் கேட்கிறேன். அதோடு கூட இந்த சங்கீதத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டவைகளை உங்கள் ஜெபக்குழுக்கள், உங்கள் சபையில், இன்னும் பல ஊழியத்தில் நீங்கள் தாராளமாய் பயன்படுத்தி ஜனங்களை தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நடத்தும்படி உங்களை அன்பாய் கேட்கின்றேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கவிருக்கிற சங்கீதம் 134 சங்கீதம். 3 வசனங்கள் உள்ள இந்த சங்கீதம் ஆரோகண சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தொழுது கொள்வதற்கு எருசலேமுக்கு கூட்டமாய் வருவார்கள். அப்படி கூட்டமாய் வரும் பொழுது அவர்கள் பயண நேரத்தில் அவர்கள் பாடுகிற சங்கீதம் தான் ஆரோகண சங்கீதம், மகிழ்ச்சியின் சங்கீதம், தேவனை துதிக்கின்ற சங்கீதம். 120 சங்கீதத்திலிருந்து 134 சங்கீதம் வரைக்கும் அந்த சங்கீதத்தின் தலைப்பில் பாருங்கள், ஆரோகண சங்கீதம், ஆரோகண சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கும். இது மகிழ்ச்சியின் சங்கீதம், தேவனை துதிப்பதற்கான சங்கீதம். அதே நேரத்தில் பிரயாணம் பண்ணுகிற பயணிகள் தங்கள் களைப்பை மறப்பதற்காக சத்தமாய் துதித்து தேவனை புகழ்ந்து பாடுகிற சங்கீதம் தான் இந்த ஆரோகண சங்கீதம். இந்த 15 ஆரோகண சங்கீதங்களில் இந்த 134 சங்கீதம் கடைசியான சங்கீதம். அதை அடுத்து வருகிற சங்கீதத்தில் ஆரோகண சங்கீதம் என்று தலைப்பிட்டிருக்காது. சரி, இந்த 3 வசனங்களுக்குள் என்ன சத்தியம் இருக்கிறது என ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிறார். இதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், வசனத்தை வாசிக்க போகிறோம். 134 சங்கீதம், ஆரோகண சங்கீதம். இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. பொதுவாக இப்படிப்பட்ட சங்கீதத்தை எல்லாம் நீங்கள் வேகமாய் வாசித்து சென்று விடுவீர்கள். ஒருவேளை அனுதின வாசிப்பிற்காக இந்த சங்கீதம் வரும் என்றால் சிலருக்கு சந்தோஷம். ஏன் தெரியுமா? 3 வசனங்கள் தான் இருக்கிறது, வேகமாய் வாசித்து விட்டு போய்விடலாம் என்று. ஆனால் இந்த 3 வசனங்களுக்குள் ஆழமான சத்தியங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கின்றது. அந்நாட்களில் மோசே ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபித்த பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்வதற்கு ஆசாரியர்கள், லேவியர்களை அவர் பிரித்து வைத்தார். ஆசாரியர்கள் பகல் வேளைகளில் ஊழியம் செய்வார்கள், லேவியர்கள் அவர்களுக்கு உதவி செய்வார்கள். சரி, பகல் வேளையில் கர்த்தருடைய ஆராதனை முடித்து விட்டவுடன் ஆசரிப்பு கூடாரத்தை இழுத்து மூடிவிட்டு எவரும் சென்று விடுவதில்லை. அவர்கள் ராக்காலங்களில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருப்பார்கள். எதற்கு தெரியுமா? ஒருவேளை ஆசரிப்பு கூடாரம் அன்றைக்கு ஒரு துணியினால் அல்லது தோலினால் நெய்யப்பட்ட ஒரு கூடாரமாய் இருந்தபடினால் இரவு நேரங்களில் ஏதாவது நெருப்பு பற்றிவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் கூடாரத்தை காவல் காப்பார்கள். அதே நேரத்தில் வனவிலங்குகளோ அசுத்த மிருகங்களோ அல்லது மற்ற மனிதர்கள் யாரும் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசித்து விடக்கூடாது என்பதற்கும் ராக்காலத்தில் காவலை காப்பார்கள். மூன்றாவதாக, ஆசரிப்பு கூடாரத்திற்குள் உள்ளே எரிகிற விளக்கு இருக்கிறதே, அந்த விளக்கு அணைந்து போய்விடக்கூடாது. அந்த விளக்கு அணையாதிருக்கும்படி அவர்கள் அடிக்கடி அதை சென்று கவனித்து அதில் திரியை அவர்கள் கத்தரித்து அதில் எண்ணெய் ஊற்றி விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும்படி அவர்கள் செய்வார்களாம். இதை போன்ற பணிகளுக்காக ராக்காலங்களில் ஆசாரியர்களும் லேவியர்களும் நியமிக்கப்பட்டார்கள். சாலமோன் தேவாலயத்தை கட்டின பிறகு ஆலயம் மிக விஸ்தாரமாயும் பெரிதாயும் இருக்கின்றபடினாலே அந்த ஆலயத்தை காவல் செய்வதற்கு, இரவிலே ஊழியம் செய்வதற்கு, கர்த்தருடைய பணியை செய்வதற்கு ஆசாரியர்களும் லேவியர்களும் நியமிக்கப்பட்டார்கள். அந்நாட்களில் இஸ்ரவேல் தேசம் ஒரு ஆவிக்குரிய தேசமாக இருந்தபடினாலே அந்த ஆலயம் ஒரு பொக்கிஷ வைப்பாகவும் இருந்தது. மக்கள் வந்து செலுத்துகிற எல்லா காணிக்கைகள், பொன், வெள்ளி இவைகள் எல்லாம் பண்டக சாலையில்
பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மக்கள் கொடுக்கிற தானியங்கள் மற்றும் திராட்சை ரசம் இவைகளை எல்லாம் ஆலயத்திற்குள் பத்திரப்படுத்தி வைப்பார்கள். ஆகவே இந்த பொருள்களை காவல் செய்வதற்கும் அன்றைக்கு இரவு வேளையிலே காவல் செய்கிற ஊழியத்தை ஆசாரியர்கள் செய்தார்கள். பகலில் கர்த்தரை ஆராதித்து தொழுது விட்டு செல்கிற மக்கள் இரவிலே அந்த ஊழியத்தை செய்கிற ஆசாரியர்களை பார்த்து சொல்வார்களாம், ராக்காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கிற ஆசாரியர்களே, நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தர் உங்களை காப்பார். நாங்கள் பகல் ஆராதனையை முடித்து நாங்கள் கடந்து செல்கிறோம், நீங்கள் இரவிலே ஆராதிக்கிறீர்கள், தேவன் உங்களோடு கூட இருப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று ஆசீர்வதித்து கடந்து செல்வார்களாம். இரவிலே ஆலயத்தில் ஊழியம் செய்கிறார்களே ஆசாரியர்கள், லேவியர்கள், அவர்கள் இரவெல்லாம் தேவனை துதித்து பாடுவார்களாம். அவர்கள் கர்த்தரை துதிப்பதும் கர்த்தரிடத்தில் ஜெபம் செய்வதும் ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பதும் அவர்களுடைய இரவு ஊழியமாய் இருந்தது. இந்த இரவு ஊழியம் செய்கிற இந்த ஆசாரியர்கள் லேவியரை உற்சாகப்படுத்தும்படி பக்தியுள்ள சில முதியோர்கள் என்ன செய்வார்களாம், வந்து அவர்களும் இரவிலே ஆலயத்தில் காத்திருப்பார்களாம். இந்த ஆசாரியர்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது இவர்கள் அவர்களை உற்சாகப்படுத்துவார்களாம். நன்றாய் துதியுங்கள், நாங்களும் இணைந்து ஆண்டவரை துதிப்போம் என்று எல்லாரும் இணைந்து தேவனை ஸ்தோத்தரிப்பார்களாம். எவ்வளவு ஒரு ஆண்டவரை சேவிக்கிற ஒரு ஆவிக்குரிய ராஜ்யமாய் இஸ்ரவேல் தேசம் இருந்திருக்கிறது பாருங்கள். இன்றைய நாட்களில் நம்முடைய ஆலயங்களில் பெரும்பாலான ஆலயங்கள் இரவுகளில் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆராதனை நேரத்தை தவிர மீதி நேரங்களில் ஆலயங்கள் திறந்து வைக்கப்பட முடியாத சூழ்நிலைகளும் இருக்கிறது. திறந்து வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் பலர் அதை திறந்து வைப்பதில்லை, ஜெபங்கள் நடப்பதில்லை, துதிகள் நடப்பதில்லை. ஆராதனை நேரம் தவிர மீதி நேரமெல்லாம் ஆலயம் மௌனமாயிருக்கிறது. என கண்பானவர்களே, இந்த சங்கீதத்திலிருந்து நாம் 3 காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய ஆலயங்கள் கூட இப்படி ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து ராக்காலங்களிலெல்லாம் கர்த்தரை உயர்த்துகிற துதி ஸ்தோத்திரம் நிறைந்த ஒரு ஆலயமாயிருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட நாட்களை தருவாராக. இந்த 3 வசனங்களையும் 3 தலைப்பில் பிரிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, ராக்காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் ஊழியம் செய்யும் ஊழியர், வசனம் 1. இரண்டாவது, கர்த்தருடைய ஆலயத்தில் செய்யப்படுகின்ற ஊழியம், வசனம் 2. மூன்றாவது, கர்த்தரை நேசிப்போருக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். முதலாவதாக, ராக்காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் ஊழியம் செய்யும் ஊழியர், வசனம் 1. இரண்டாவதாக, ராக்காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் செய்யப்படுகிற ஊழியம், வசனம் 2. மூன்றாவது, கர்த்தரை நேசிப்போருக்கு ஆசீர்வாதம். முதலாவது வசனத்தை வாசிக்க விரும்புகின்றேன். இதோ, ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். இரவு வேளைகளில் கர்த்தருடைய ஆலயத்தில் அந்த ஊழியர்கள், லேவியர்கள், ஆசாரியர்கள் செய்யக்கூடிய முதல் ஊழியம் என்ன தெரியுமா? நன்றாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பார்களாம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கூட பகலில் கர்த்தரை சேவிப்பது போல ராக்காலங்களிலும் கர்த்தரை சேவிக்க பழக வேண்டும். ஏனெனில் ஆண்டவர் உங்களை கூட ஆசாரியர்களாய், லேவியராய், தனக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரராய் தெரிந்திருக்கிறார் என்று நாம் பேதுருவிலே வாசிக்கிறோம். ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகின்றேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அந்தகாரத்திலிருந்து பிரித்தெடுத்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தார். எதற்காக? ஆசாரியராய் அழைத்தார். அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசாரியர் தானே. உங்களுக்கு ஒரு ராக்கால ஊழியம் இருக்கிறது. என் அன்பு சகோதரிகளே, உங்களில் அநேகரை ராக்காலங்களில் திறப்பில் நிற்கும்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ராக்காலத்தில் கண்ணீர் வடித்து கொண்டு அழுது புலம்பி படுக்கையில் கிடப்பதற்கு அல்ல, ராக்காலங்களில் கூட நீங்கள் முழங்காலில் நின்று கர்த்தரை துதிக்கவும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கவும் உங்களுக்கு ஒரு ஆசாரிய ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ ஊழியர்களே, பகல் நேரத்தில் மாத்திரம் உங்கள் ஊழியம் இல்லை. இரவு நேரங்களில் திறப்பில் நின்று தேவனிடத்தில் ஜெபம் செய்யவும் தேவனை ஸ்தோத்திரிக்கவும் அழைக்கப்பட்ட ஆசாரியர்கள் தான் நீங்கள். நாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஆசாரியர்கள். நமக்கும் ஒரு ராக்கால ஊழியம் உண்டு. அது கர்த்தரை துதிக்கிற ஒரு ஊழியம். சரி, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த ராக்கால ஊழியத்தை மோசே எப்படி தன்னுடைய ஜனங்கள்
தங்களுக்கு நியமித்தார் என்று சில வசனங்களை உங்களுக்காக வரிசையாக வாசிக்க விரும்புகிறேன். லேவியராகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம். நீங்கள் சாகாதபடிக்கு 7 நாள் இரவும் பகலும் ஆசரிப்பு கூடார வாசலில் இருந்து கர்த்தருடைய காவலை காக்க கடவீர்கள், இப்படி நான் கற்பிக்கப்பட்டேன் என்றான். கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் ஆரோனும் அவன் குமாரரும் செய்தார்கள். ராக்காலத்திலும் பகலிலும் ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை காக்க வேண்டும் என்ற கட்டளை தேவனால் மோசேக்கு கொடுக்கப்பட்டது. மோசே இந்த கட்டளையை வாங்கி ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் இந்த கட்டளையை கொடுக்கிறார். அவர்கள் இந்த கட்டளையின்படியே செய்கிறார்கள். அதே போல உபாகமத்திலும் ஒரு வசனம் இருக்கிறது. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். இந்த 2 வசனங்களும் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். ஏன்? கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று அவரை ஆராதிப்பதற்கும் கர்த்தருடைய காவலை காப்பதற்கும் அவர்களை பிரித்தெடுத்தாராம். ஆசரிப்பு கூடாரம் இருந்த நாட்களிலே இவர்கள் உண்மையும் உத்தமமா இந்த ஊழியத்தை செய்தது போலவே சாலமோனுடைய ஆலயம் கட்டப்பட்ட பிறகு கூட இந்த ஊழியம் அங்கே தொடர்ந்து நடந்தது. இன்னும் சில வசனங்களை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 22, 23. வாசல்களை காக்கிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்கள் எல்லாரும் 212 பேராயிருந்து தங்கள் கிராமங்களின்படியே தங்கள் வம்சத்து அட்டவணைகளில் எழுதப்பட்டார்கள். தாவீதும் ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேலும் அவர்களை தங்கள் வேலைகளில் வைத்தார்கள். அப்படியே அவர்களும் அவர்கள் குமாரரும் கர்த்தருடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்து வாசல்களை காக்கிறவர்களை முறையாய் விசாரித்து வந்தார்கள். வாசல்களை காக்கிறவர்கள் 4 திசைகளாகிய கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்தார்கள். அவர்கள் சகோதரர் தங்கள் கிராமங்களிலிருந்து 7 நாளுக்கு ஒரு விசை மாறி மாறி அவர்களோடு இருக்க வருவார்கள். தேவாலயத்தின் பண்டசாலைகள் மேலும் பொக்கிஷ சாலைகள் மேலும் உள்ள விசாரணை உத்தியோகம் லேவியரான அந்த 4 பிரதான காவலாளர் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. காவல் அவர்களுக்கு ஒப்புவித்திருந்தபடியால் அவர்கள் தேவாலயத்தை சுற்றிலும் ராத் தங்கியிருந்து காலமே கதவுகளை திறந்து விடுவார்கள். அவர்களில் சிலரிடத்தில் ஆராதனை பணிமுட்டுகள் ஒப்புவித்திருந்தது. அவர்கள் அவைகளை எண்ணி உள்ளே கொண்டு போய் எண்ணி வெளியே கொண்டு வருவார்கள். அவர்களில் சிலர் மற்ற பணிமுட்டுகளின் மேலும் பரிசுத்த பாத்திரங்கள் எல்லாவற்றின் மேலும் மெல்லியமா, திராட்சரசம், எண்ணெய், சாம்பிராணி, சுகந்த வர்க்கங்களின் மேலும் விசாரணைக்காரர்களாய் இருந்தார்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த ராக்காலத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கிறார்களே, அவர்களுக்கு அநேக ஊழியங்கள் கொடுக்கப்பட்டது. 1 தேவனை துதிப்பது, 2வது தேவனிடத்தில் ஜெபிப்பது, 3வது அங்கே இருக்கிற எல்லா பணிமுட்டுகளையும் காவல் காக்க வேண்டுமா. சில பணிமுட்டுகளை எண்ணி உள்ளே கொண்டு போக வேண்டும், திரும்ப எண்ணி வெளியே எடுத்துக்கொண்டு வர வேண்டும். எவ்வளவு ஞானமுள்ள தேவன் பாருங்கள். பரிசுத்த பணிமுட்டுகளில் ஒன்று கூட அற்பமாய் எண்ணப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் இந்த முறைமைகளை எல்லாம் வைத்திருந்தார். காலை வேளை வரை அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை காத்து காலையில் அதை திறந்து விட வேண்டுமா. எவ்வளவு ஒரு உத்தரவாதமான ஊழியம் பாருங்கள். எனக்கு அன்பான தெய்வ ஊழியர்களே, நீங்கள் கூட இப்படி ஆண்டவரின் ஆலயத்தை காப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு உதவி செய்ய சிலர் கிராமங்களிலிருந்து வந்து 7 நாட்கள் தங்கியிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. ஊழியத்தில் உடன் ஊழியர்களாக இருக்கிறவர்களே, உங்களுக்கு கூட ஆண்டவர் உத்தரவாதமான வேலையை கொடுத்திருக்கிறார். ராக்காலத்தில் செய்கிற இந்த ஊழியம் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டு உத்தரவாதமாய் செய்யப்பட்டபடினாலே அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரமும் காக்கப்பட்டது, ஆண்டவருடைய ஆலயமும் காக்கப்பட்டது. இந்த சங்கீதக்காரர் இதைத்தான் சொல்லுகிறார். ராக்காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஊழியரே, நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். ஹல்லேலூயா. 2வதாக கர்த்தருடைய ஆலயத்தில் செய்யப்படுகிற ஊழியத்தை குறித்து இந்த வசனம் சொல்கிறது. வசனம் 2, உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள்.
ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை காப்பது மட்டுமல்ல இவருடைய வேலை, அங்கு ஒரு ஆவிக்குரிய வேலையும் இருந்தது. ராக்காலத்தில் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டுமாம். அதாவது ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு அரைக்குறை தூக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு எங்கோ ஒரு இடத்தில் பாதி முழங்கால் படியிட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறதல்ல, எழுந்து நின்று கைகளை உயர்த்தி இந்த ஊழியர்கள் தேவனை துதிக்க வேண்டுமாம். எவ்வளோ ஒரு அன்புள்ள ஆண்டவர், சகலவற்றையும் ஒழுங்கும் நேர்த்தியுமாய் செய்கிற ஆண்டவர் இந்த கட்டளையை மோசேக்கு கொடுத்தார். அதை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? அதற்கும் ஒரு வசனம் இருக்கிறது, அதை வாசிக்க விரும்புகின்றேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 30லிருந்து 32 வசனங்கள் வரை. நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிற சகல வேளைகளிலும் லக்கத்திற்குள்ளான அவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்டபடியே எப்பொழுதும் அந்த பிரகாரமாக செய்ய கர்த்தருக்கு முன்பாக நிற்பதும், ஆசரிப்பு கூடாரத்தின் காவலையும் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் தங்கள் சகோதரராகிய ஆரோனுடைய குமாரரின் காவலையும் காப்பதும், கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடையை செய்வதும் அவர்கள் வேலையாயிருந்தது. என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். இந்த லேவியருக்கு என்ன வேலையாம்? கர்த்தரை துதிப்பது வேலை, ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை காப்பது வேலை. அதோடு கூட ஆரோனையும் அவன் குமாரனையும் காக்க வேண்டிய பொறுப்பையும் கர்த்தர் கொடுத்தார். எனக்கு அன்பான விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆவிக்குரிய தலைவர்களை காக்க வேண்டிய ஒரு ஆவிக்குரிய பொறுப்பும் ஊழியமும் உங்களுக்கு இருக்கிறது. தேவனுடைய ஊழியர்கள் முன்னணியில் நிற்கிறவர்கள். அவர்கள் தேவ ஜனத்தின் ஆசீர்வாதத்திற்காக சத்துருவோடு கூட யுத்தம் செய்கிறவர்கள். பிசாசின் கண்ணிகளை அழிக்கவும் சத்துருவின் கைகளிலிருந்து ஜனங்களை விடுதலை செய்யவும் ஆண்டவர் அவர்களை ஊழியத்திற்கென்று அழைத்தார். அவர்கள் முன்னணியில் நிற்கும் பொழுது அவர்களுக்கு விரோதமாய் எய்யப்படுகிற அம்புகள், ஈட்டிகள், அக்கினி ஆஸ்திரங்கள் இவைகள் அனைத்தையும் தடுக்கும்படியும், இவைகள் தேவ ஊழியர்களை தாக்காத படிக்கும் அவர்களுடைய ஆவிக்குரிய சரீர பாதுகாப்பிற்காக, குடும்ப பாதுகாப்பிற்காக ஜெபிக்க வேண்டிய ஊழியம் தேவ ஜனங்களுக்கு இருக்கிறது. வசனம் சொல்கிறது, ஆரோனின் காவலையும் அவன் குமாரரின் காவலையும் காக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? ஆரோனையும் அவன் பிள்ளைகளையும் பத்திரமாய் காத்துக்கொள்ளுங்கள் என்பது அர்த்தம். ஒரு ஆரோன் மரித்து விட்டால் ஊழியமே சரிந்து விடுமே. ஒரு ஆவிக்குரிய தலைவன் மரித்து விட்டால் ஊழியமே மடிந்து விடுமே. ஆகவேதான் தேவ ஜனங்கள் உத்தரவாதமாய் திறப்பில் நின்று ராக்காலங்களில் ஜெபிக்க வேண்டுமா. ஆண்டவர் இவைகளை எல்லாம் மோசேக்கு கற்றுக் கொடுத்தார். அன்றைக்கு கற்றுக் கொடுத்த பாடம்தான் இன்றைக்கு நமக்கும் பாடமாக இருக்கிறது. கற்றுக்கொள்ளுங்கள். திறப்பில் நிற்கிறவர்களே, மன்றாடி ஜெபிக்கிறவர்களே, தேவ பிள்ளைகளே, கண்ணீர் வடித்து கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற ஊழியம் செய்கிற லேவியரே, ஆசாரியரே, உங்களுக்காக தான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், நான் அப்படியெல்லாம் திறமை உள்ளவன் அல்ல, நான் ஒரு குடும்பத்தில் இருக்கிறேன் என்று. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் பானுவேலின் குமாரத்தியாகிய அன்னாள் என்ற ஒரு பெண், அவள் தீர்க்கதரிசியாயிருந்து 7 வருஷம் மாத்திரம் தன் புருஷனோடு கூட வாழ்ந்து விதவையாகி விட்டார்கள். அந்த தாய் என்ன செய்தார்களாம்? இரவும் பகலும் தேவாலயத்திலேயே தரித்திருந்தார்களாம். இவர்களெல்லாம் யார் தெரியுமா? அங்கு ஊழியம் செய்கிறார்களே, ஆசாரியர்கள், லேவியர்கள். இவர்களுக்காகவும் தேவ ஜனங்களுக்காகவும் திறப்பில் நிற்கிற தாய்மார்கள். அந்நாளை போல பல ஸ்திரீகள் தேவாலயத்திலேயே தங்கியிருந்து கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து தேவ ஜனங்களுக்காக மன்றாடி கொண்டிருந்தார்களாம். எனக்கு அன்பான வயது முதிர்ந்த தாய்மார்களே, உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கடமையெல்லாம் முடிந்து விட்டது, பிள்ளைகளையெல்லாம் கரை சேர்த்து விட்டேன், இனிமேல் என் வாழ்வை பார்த்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு அன்னாள் என்ற 84 வயது விதவை பெண் இரவும் பகலும் தேவனிடத்தில் ஜெபம் செய்தார்களே, அதே போல நீங்களும் கூட இரவும் பகலும் திறப்பில் நின்று மன்றாட வேண்டும். இரவும் பகலும் திறப்பில் நின்று ஜெபம் செய்ய வேண்டும். இரவும் பகலும் பல தேவ ஊழியர்களுக்காய், தேவ பிள்ளைகளுக்காய், ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நீங்கள் மன்றாட்டு ஊழியத்தை செய்ய வேண்டும். எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி உட்கார்ந்து 24 மணி நேரமும் நீங்கள் தொலைக்காட்சியின் முன்னாக உட்காரக்கூடாது. அண்டை அயலகத்தாரோடு கூட உட்கார்ந்து நீங்கள் வீண் கதைகளை பேசக்கூடாது. பேர பிள்ளைகளோடு விளையாடுவதற்கு தான் எனக்கு நேரம் சரியா இருக்கிறது என்று சொல்லி அதிலேயே நீங்கள் லயித்து விடக்கூடாது. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அந்நாளை போல ராக்காலத்தில் கூட தேவ சமூகத்தில் நின்று ஜெபிப்பதற்கு உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3வதாக, கர்த்தரை நேசிக்கிற ஜனங்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள்?
3வது வசனத்தை வாசிக்க விரும்புகின்றேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. 3வது, இந்த ஆசாரியர்களும் லேவியர்களும் ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிப்பார்களாம். அதே நேரத்தில் ஆண்டவரை தொழுது கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும்படி வந்தார்களே தேவ பக்தியுள்ள மக்கள், அவர்களையும் ஆசீர்வதிப்பார்களாம். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய ஊழியத்தை செய்து தேவனுடைய ஊழியக்காரருக்கு ஆதரவாக இருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. அன்றைக்கு மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போய் ஆபிரகாமை ஆசீர்வதித்த போது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொன்னார். அதன் விளைவு என்ன? ஆபிரகாமின் சந்ததி, அந்த சந்ததியின் சந்ததி எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகி போயிருந்தார்களே. தேவனையும் தேவனுடைய ஊழியத்தையும் தேவனுடைய ஊழியரையும் நேசிக்கிற உங்களை நிச்சயமாய் ஆண்டவர் பெருக செய்வார். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்கள் சிரசிலே தங்கும். இந்த சங்கீதத்தில் தியானித்தபடி நீங்களும் தேவனுக்கென்று ஏதாகிலும் செய்வதற்கு உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். உங்களுக்காய் ஜெபம் செய்யட்டுமா? சர்வ வல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவே, உம்முடைய ஜீவ வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ராக்காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கிற கர்த்தருடைய ஊழியரை கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி ஊழியருக்கு நீர் கொடுத்த ராக்கால பணிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் இந்த ஊழியத்தை நேசித்து இந்த ஊழியர்களுக்கு உதவியாக இருக்கிற மக்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் நாங்கள் தியானித்தோம். இந்த ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்ட தேவ ஊழியர்களை ஆசீர்வதியும். தங்கள் பிரயாசம் விருதவா இராது என்றும் அது கர்த்தரால் நியமிக்கப்பட்டது என்றும் கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து தாங்கள் இதை செய்கிறோம் என்ற ஒரு ஆழமான உணர்வை அவர்களுக்கு தாங்கப்பா. அதே போல ஆண்டவரே, தேவ ஊழியர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி ஆண்டவரே, அவர்களை உற்சாகப்படுத்தும்படி அவர்களை காக்கும்படி துணையாய் நிற்கிற எல்லா ஊழியருக்கும் வேண்டிய கிருபைகளையும் நன்மைகளையும் தரும்படியா ஜெபிக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இவர்களுக்கு ஆசீர்வாதம் வருவதாக. சீயோனிலிருந்து இவர்களை ஆசீர்வதிப்பாராக. சீயோனிலிருந்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டு இந்த வசனத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து தானும் ஏதாவது ஆண்டவருக்கு என்று செய்ய வேண்டும் என்ற பிரதிஷ்டை செய்திருக்கிறவர்களை நீர் ஆசீர்வதியும். அவர்களுடைய சந்ததி ஆபிரகாமின் சந்ததியைப் போல ஆசீர்வாதமாய் இருப்பதாக. எல்லா துதிக்கான மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சிறிய சங்கீதம் பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்று ஆண்டவருக்குள் நான் நம்புகின்றேன். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.